வணக்கம். ரீசெண்டா கேட்ட டிஎன்பிஎஸ்சில ஒரு ப்ராப்ளம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல இருந்து இந்த ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்டர் பண்றது. ஓகேவா? ஃபேக்டர் பண்ணி ஒரு சிம்பிளிஃபை பண்றது அவ்வளவுதான். ஸோ இதோடைய ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ax² பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இந்த b அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சம் ஆஃப் ரூட்ஸ், அதாவது மூலங்களின் கூடுதல். அப்ப சிங்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, இது ஈக்குவல் டு, இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பி பை ஏக்கு ஈக்குவலா இருக்கும். சி அப்படிங்கிறது என்னன்னா the product of the roots. ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா மூலங்களின் பெருக்கல் பலன். ஓகேவா? சரி, இதை வச்சுதான் இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண போறோம். சரி, எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இதை எடுத்துக்கிறேன். இதனுடைய வேல்யூ வந்து ஏவில் வந்து 1 இருக்கு. ஸோ அப்போ இது வந்து மூலங்களுடைய கூடுதல், இது மூலங்களுடைய பெருக்கல் பலன். அப்போ 6 அப்படிங்கிற நம்பரை எடுத்துக்கிறோம். அப்போ 2 நம்பரை பெருக்குனா நமக்கு வந்து 6 கிடைக்கணும், கூட்டினா 5 கிடைக்கும். அது மாதிரி பிரிக்க போகிறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 1 6, இது ரெண்டுத்து எதெல்லாம் பெருக்குனா 6 கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. 2 3, இவ்வளோதான். சரி, இப்போ 2 நம்பரை கூட்டும்போது நமக்கு 6 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 5 கிடைக்குமா? இது ரெண்டுத்தையும் கூட்டினா 5 கிடைக்கும். ஓகே தான். சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல மைனஸ் போடுறேன். மைனஸ் போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 5 கிடைக்கும். ஓகேவா? இந்த இடத்துல நான் மைனஸ் போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 5 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? சரி, இதையும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா t + 2 இன்ட்டு t + 3. ஏன் நான் இதை எடுத்துக்கிறேன்னா, இது ரெண்டுத்தையும் நான் பெருக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது? -6ன்னு கிடைக்குது. அப்போ -6 இங்கே வராது, இந்த இடத்துல +6 தான் இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா தான் நமக்கு வந்து என்னது? +6 கிடைக்கும். அதே மாதிரி கூட்டும்போது +5 கிடைக்கும். ஓகேங்களா? கூட்டும்போது +5 கிடைக்கும். ஸோ அப்போ இதனுடைய அந்த ஃபர்ஸ்ட் இதனுடைய இது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். மீதி எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏவுடைய வேல்யூ வந்து 1 இல்லை, அதுக்கு பதில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம வந்து வேற மாதிரி வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ வேற மாதிரி எப்படி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன், 2t² + 7t + 6. இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, 2t² + 7t + 6. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிறேன். இது ரெண்டுத்தையும் பெருக்குனா எனக்கு 12 கிடைக்குது. என்ன கிடைக்குது? 12. ஸோ அப்போ எந்தெந்த வேல்யூலாம் பெருக்குனா 12 கிடைக்கும் அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஃபர்ஸ்ட் 1 12, 2 6, 3 4, அதுக்கப்புறம் 4 3 ரிப்பீட் ஆகுது. இப்போ என்ன பண்ணணும்னா எந்த 2 எண்ணை கூட்டும் போது நமக்கு வந்து 7 கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 7 கிடைக்குமா? கிடைக்காது. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 7 கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 7 கிடைக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 2t² + 4t + 3t + 6. இதுக்கப்புறம் அதை வந்து பார்க்கலாம். இப்போ இது ரெண்டுத்துல காமன் என்ன இருக்கு? 2t காமனாக இருக்குது. அப்போ 2t காமனாக எடுத்தால் t + 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்துல எது காமனாக இருக்குன்னா 3 காமனாக இருக்குது. அப்போ 3 காமனாக இருந்தால் 3 + 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 2t + 3 இன்ட்டு t + 2. அப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ரூட் கண்டுபிடிச்சிட்டோமா? சரி, அதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணணும்? இதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு இதுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா t + 2 இன்ட்டு t + 3. இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? சரி, இது அப்படியே ஓரமாக வைங்க. அதுக்கப்புறம் இதையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது ரெண்டுத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து 2t + 9t கீழே இருக்கிற ரெண்டுத்துக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? 2t² + 9t + 9. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது? 18. அப்போ 2 2 பிரிக்கணும். 1 18, ரெண்டுத்தையும் பெருக்குனா 18, 2 9, ரெண்டுத்தையும் பெருக்குனா 18,
3 6 2 பெருக்குனா 18. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து என்ன கிடைக்காது? 18ல வராது. ஓகேவா? 6 3 வரும். அது ரிப்பீட் ஆகும். ஸோ அப்படியே விட்டுறணும். இப்போ எந்த 2 எண்கள கூட்டினா நமக்கு 9 கிடைக்குன்னு பார்க்கணும். இது 2த்தையும் கூட்டினா 9 கிடைக்குதா? இல்ல. இது 2த்தையும் கூட்டினா 9 கிடைக்குதா? இல்ல. இது 2த்தையும் கூட்டினா 9 கிடைக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி மாத்துறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 2t² + 3t அல்ல 16 கூட வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6t + 3t + 9 எடுத்துக்கிறோம். இப்போ இது 2த்துல காமனாக என்ன இருக்குது? 2 காமனாக இருக்குது. t காமனாக இருக்குது. ஸோ அப்போ வந்து t + 3 ஓகேங்களா? ப்ளஸ் இதில் வந்து 3 காமனாக எடுத்தால் t + 3. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 2t + 3 × t + 3 அப்படின்னு எழுதலாம். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இதுக்கு ஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2t + 3 t + 3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அதையும் நான் இந்த இடத்துல வந்து எழுதிக்கிறேன். இந்த இடத்துல வந்து எழுதிக்கிறேன். என்ன கிடைக்குது? 2t + 3 ஓகேவா? 2t + 3 t + 3 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. t + 3. அப்போ இது எதனுடைய வேல்யூனா இந்த கீழே இருக்கிறதோடைய வேல்யூ. சரி, அடுத்தது வந்து 3t + 18 + 27 இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 காமனாக வெளில எழுதுறா. இது எப்படி எழுதலாம்னா t² + 6t + 9. அப்போ இது சாதாரண ஈக்குவேஷன் ஆகிடுச்சு. அப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணணும்? 2 நம்பர் பெருக்குனா அது இப்போ இதோடைய வேல்யூ வந்து என்னவா இருக்குது அப்படின்னா 3 × t + 3 2. அப்போ அதனுடைய ஃபார்முலா தான் வந்து என்னது இது. அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க இனிமேட்டு. அப்போ வந்து இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணுறோம். 2t + 70 இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இது. ஓகேவா? ஸோ அதை வந்து பண்ணுறோம். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2t + 2 × t + 2 / இதோட வேல்யூ நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம்? 2t + 3 × t + 3 ஓகேவா? இது 3 ஓகேவா? 3 இது 2t + 3 ஸோ இது வந்து மல்டிப்ளை டிவைடில் இருக்குது. அது வந்து மல்டிப்ளையாக மாறிச்சுன்னா இன்வெர்ஸ் ஆகிடும். இன்வெர்ஸ் ஆச்சுன்னா 3 × t + 3 2 ஆகிடும். ஸோ இது வந்து என்னவாகும் அப்படின்னா t + 2 × t + 3. இப்போ வந்து பாருங்கள், இந்த 2tயும் இந்த 2t + 3யும் கேன்சல் ஆகிடும். 2 + 3யும் இதுவும் கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள், t + 3 இந்த 1 கேன்சல் ஆகிடுமா? இந்த t + 3. அப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது? 3 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ டு எவ்ரி ஒன். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.